Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர்கள் சகோதரி வீடு மற்றும் அவரது மகன் வீடுகளிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அமைச்சர் நேருவின் சகோதரர்கள் ரவிச்சந்திரன், மணிவண்ணன் மற்றும் சகோதரி உமா ஆகியோர் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் ஆழ்வார்பேட்டையில் எம்பி அருண் நேருவுக்கு சொந்தமான நிறுவனத்திலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனின் கட்டுமான நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று காலை 7 மணியிலிருந்தே அமலாக்கத்துறை அதிகாரிகள் அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் கட்டுமான நிறுவனத்தில் சோதனையில் ஈடுபட்டு வந்த நிலையில் தொடர்ச்சியாக மற்றொரு சகோதரர் மணிவண்ணன், சகோதரி உமா தொடர்புடைய இடங்களிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் ஐஸ்வர்யா இணைந்திருக்கிறார். ஐஸ்வர்யா, அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலையிலிருந்து சோதனையில ஈடுபட்டு இருக்காங்க. தற்போதைக்கு நமக்கு கிடைத்திருக்கும் தகவல் என்ன ஐஸ்வர்யா? கோவை மசக்காளிப்பாளையம் பகுதியில் உள்ள டிவிஎச் உரிமையாளர் மணிவண்ணன் இல்லத்தில் கோவையை பொறுத்த வரைக்கும் இந்த அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. இன்று காலை முதல் 3 கார்களில் வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். டிவிஎச் நிறுவனத்தின் சொந்தப்பட்ட இடங்கள் பாத்தீங்கன்னா சென்னை, கோவை, திருச்சி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் வந்து இந்த நிறுவனத்துக்கு சொந்தமான கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிறுவனம் வந்து கோவையிலும் பாத்தீங்கன்னா திருச்சி சாலை, அவிநாசி சாலை உட்பட பல்வேறு இடங்களில் வந்து அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி விற்பனை செய்து வருகின்றனர். அதில் குறிப்பாக இந்த மசக்காளிப்பாளையம் பகுதியில் கோவையில் உள்ள டிவிஎஸ் நிறுவனத்தின் உரிமையாளரான மணிவண்ணன் வசித்து வருகிறார். அந்த இல்லத்தில் தான் தற்போது இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. இந்த சோதனையை பொறுத்தவரையும் எதற்காரணமாக நடைபெறுகிறது என்ற தகவல் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி முறையாக செலுத்தவில்லை என்றும் அதன் அடிப்படையில் தான் இந்த சோதனை தற்போது நடைபெற்று வருவதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த கட்ட தகவல் என்பது அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தான் தெரிய வரும். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி ஐஸ்வர்யா. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.